பிரைஸ் த லார்ட். 1 யோவான் அதிகாரம் 4 இறைவார்த்தை 21. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், தயவுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம், இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை மறவாதவரே உம்மை ஆராதிக்கிறோம், மனதிருக்கம் உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம், மன்னிப்பதில் வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆறுதல் தருபவரே உம்மை ஆராதிக்கிறோம், காயங்களை கட்டுபவரே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்காய் அன்பாய் இருந்தவரே, அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, அப்பா எங்களுக்காய் ஆண்டவரே, அப்பா கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் அந்த கல்வாரி மலையில் எங்களுக்காய் கொடுத்தவரே, அப்பா உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. அன்புக்காய் வாழ்ந்தவரே, அன்பாய் இருப்பவரே, அன்பை போதிப்பவரே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற சுவாமி. அப்பா உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறப்பா. அப்பா இந்த இரவு பொழுதில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, உங்கள் அன்புக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு விசையா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நாங்களுமே அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்கள் மேலே அன்பு வச்சிங்கப்பா, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தீங்க அப்பா. எங்களுக்காய் ஆண்டவரே இயேசுராஜா அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், காயப்பட்டீர், வர்த்திக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் உங்கள் மேலே நாங்கள் ரொம்ப அன்பு வச்சுருக்கோம்ப்பா. ஏன்னா நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு செஞ்சுருக்கும் போது ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே இயேசுராஜா, நாங்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே, அப்பா உண்மை நாங்கள் அன்பு செய்கிறோம். ஆனால் நாங்கள் எங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரத்தில் அன்பு செலுத்துகிறோமா ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குங்கப்பா. அப்பா அந்த கடவுளிடம் அன்பு செலுத்துவதை சொல்லிக்கொண்டு நம் சகோதர சகோதரிகளை வெறுப்பர் பொய்யர் என்று ஏற்றுக்க சாமி. தங்கள் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரர் அன்பு செலுத்தாதவர்கள் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்தவே முடியாது என்று சொன்ன நிறைவார்த்தையின்படி ஆண்டவரே இயேசுராஜா, இதோ எங்களோட கூட பிறந்தவர்கள் ஆண்டவரே, எங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு கூட ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் அன்பு செலுத்தி வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி. அப்பா இதோ ஆண்டவர் நாங்கள் நல்லது தான்ப்பா செஞ்சுருப்போம். ஆனாலும் அந்த எங்களை தவறாய் புரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களிடத்துல கோபமாய் இருப்பவர்களாம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி இயேசுராஜா, நாங்கள் எல்லோரும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் சுவாமி. அப்பா நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து சென்றிருக்கிறதப்பா. மன்னியுங்கள், அப்போது உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. இதோ ஆண்டவரே எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆண்டவரே, அப்பா நாங்கள் மனதார இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிக்க வேண்டும் சுவாமி. அந்த வரத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்கப்பா. மன்னித்து நாங்கள் அவங்களை அன்பு செய்து வாழ வேண்டும் சுவாமி. அப்பா அதோ தன் சகோதர சகோதரத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை கட்டளையாக இந்த நாளில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எங்களுக்கு தீமை செஞ்சிருந்தாலும் ஆண்டவரே, அவங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் ஆண்டவரே இயேசுராஜா, அப்பா நீர் எங்களுக்கு காட்டிய வழியில் ஆண்டவரே நாங்கள் நடந்த ஆண்டவரே, உண்மை நாங்கள் பிரதிபலித்து ஆண்டவரே, பிறரை நாங்கள் மன்னித்து ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை எங்களை வெறுத்தவர்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா மன்னித்து அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையை மனப்பக்குவத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்து வாழ வேண்டும் சுவாமி. எல்லோரையும் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா அந்த வரத்தை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட வரத்தை தந்து நீர் எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஆனால் கணவன் மனைவிக்குள்ள அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பில்லை, தன் கூட பிறந்தவர்களுக்குள்ள அன்பில்லாமல் சமாதானம் இல்லாமல் அப்பா வெகு நாட்கள் பேசிக்கொள்ளாமல் இருக்கிறவர்களாம் உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா ஒருவரை ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனதார மன்னித்து ஆண்டவரே அப்பா அன்பு செய்து வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. அப்படியாய் நீ செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி அப்பா. இதோ எங்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கரங்களில் ஒப்புகிற சுவாமி, அவர்களும் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக
இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள் அந்த வரத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. அதற்காக தான் நாங்கள் படைக்கப்பட்டோம் சுவாமி. அப்பா நாங்கள் ஒருவரை தாங்கி கொண்டு ஜெபத்தால் பலத்தால் அப்பா ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருந்த நாள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்கள் தயவு, உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம் எங்கள் மேலே பொழிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, தன் சகோதரத்தில் நாங்கள் மன்னிப்பு வேண்டிய ஆண்டவரே, அவங்களிடத்துல ஒன்றுவாகி ஆண்டவரே ஒன்றித்து அப்பா சந்தோஷமாய் சமாதானமாய் செயல்பட்டு நாங்கள் அன்பு செலுத்தி வாழ அந்த வரத்தை தந்து இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான அப்பா சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து அவங்களை விடுவித்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்பட வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் காணப்பட வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்போட வாழ நீங்கள் கிருபை செய்யும்படியாய் உடைய கரத்தின் கீழ் ஒப்புடுற சுவாமி. இந்த நாளில்ப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.